1000 கோடி டீலிங், 20 தாவைக்க எம்எல்ஏக்கள் டார்கெட். களமிறக்கப்பட்ட 6 திமுக மாஜிக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தாவைக்க சட்டமன்ற உறுப்பினரிடம் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவு கொடுக்கும்படி பேரம் பேசியதாக திருநாவுக்கரசு உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தாவைக்க சட்டமன்ற உறுப்பினரிடம் தலா 35 கோடி ரூபாய் தருகிறோம், வெளியில் இதை சொன்னால் மிகப்பெரிய பின்விளைவுகள் ஏற்படும் என்றும் திருநாவுக்கரசு உட்பட 3 மிரட்டியதாக எழுந்த புகாரை தொடர்ந்து 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த தாவைக்க எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசிய பின்னணி குறித்து பல தகவல்கள் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து தற்பொழுது நடைபெற்று வரும் தாவைக்க ஆட்சி விரைவில் முடிவுக்கு வந்துவிடும். இந்த ஆட்சி 6 மாதம் கூட தாங்காது. இந்த ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசி வருவதன் பின்னணியில் இந்த தாவைக்க எம்எல்ஏக்களின் பேரம்தான் காரணம் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைக்க தாவைக்க முயன்றபோது திமுகவிற்கு துளி அளவும் தாவைக்க ஆட்சி அமைப்பதில் விருப்பமில்லை என்றே கூறப்படுகிறது. இதனால்தான் அதிமுக திமுக இரண்டும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பதற்கான வேலைகளிலும் இறங்கியது. இந்த பரபரப்புக்கு மத்தியில் திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளை தங்கள் பக்கம் இழுத்து அமைச்சரவையில் இடம் கொடுத்து ஆட்சியில் அமர்ந்தது தாவைக்க. இந்த நிலையில் இந்த ஆட்சி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்றால் முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றதிலிருந்து 6 மாதம் கழித்துதான் கொண்டு வர வேண்டும். அப்படி இருக்கையில் சட்டமன்ற சபாநாயகருக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்திற்கு எதிராக பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தால் இந்த தமிழக வெற்றிக்கழக ஆட்சி கவிழ்ந்துவிடும். அந்த வகையில் திமுக தரப்பிலிருந்து செந்தில் பாலாஜி உட்பட 6 மாஜி முன்னாள் அமைச்சர்கள் தாவைக்க எம்எல்ஏக்களிடம் பேரம் பேச களமிறக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தாவைக்க சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்று அமைச்சர் பதவி கிடைக்காத அதிருப்தியில் இருக்கும் தாவைக்க எம்எல்ஏக்கள், மேலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்காத அதிருப்தியில் இருக்கும் தாவைக்க எம்எல்ஏக்கள், இப்படிப்பட்டவர்களை சுமார் 20 தாவைக்க சட்டமன்ற உறுப்பினர்களை குறிவைத்து பேரம் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் 35 கோடியிலிருந்து 50 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாகவும் 20 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மொத்த பட்ஜெட்டாக சுமார் 1000 கோடி ரூபாய் இந்த ஆபரேஷனுக்கு திட்டமிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பேரம் பேசி கைதானவர்களின் பின்னணியில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் தாவைக்க எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியதாக எழுந்துள்ள இந்த சர்ச்சை புகார் இன்னும் பலரும் சிக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. ஒரு பக்கம் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவைக்க பக்கம் இணைந்து கொண்டிருக்க, மேலும் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் ஒவ்வொன்றாக அதிமுக கூட்டணியில் இருந்து விலகி தாவைக்கவுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்க, யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்டாக தாவைக்க எம்எல்ஏக்களை தூக்கும் வேலைகளில் திமுக இறங்கியிருக்கும் தகவல் தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.